முதலமைச்சரே பார்த்து ஐயா கல்வியில் சமூக நீதினா என்னையா அப்படின்னு சொல்லி கேட்கணும். தமிழ்நாடு அரசு நியாயமாக தன் புள்ளி விவரத்தை கொடுக்கறது இல்லை. ஒரு வருஷத்துல எத்தனை ஸ்கூலை மூடுறாங்கன்னு சொல்றதே இல்லை. அப்போ எல்லா பள்ளிக்கூடத்திலும் சமமான வாய்ப்பு இல்லாம தமிழ்நாடு அரசே சிற பள்ளிகளை மாடல் ஸ்கூல்னு சொல்லி அந்த மாடல் ஸ்கூல்ஸ்ல எல்லா வாய்ப்பும் எல்லா வசதியும் இருக்கும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு பேர் தான் சமூக நீதியா? தேசிய கல்விக் கொள்கை 2020 நோக்கமே அரசு பள்ளிகளை அழிப்பதுதான். இந்த சவால் 2021 எனக்கு இருக்குன்றத மாநில அரசு உணர வேண்டாமா? 2021 ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் ஒரு வேர்டு மட்டும் அதிகமா பயன்படுத்தப்படுது, சமூக நீதி அப்படிங்கிறது. கல்வியில சமூக நீதி அப்படின்னா நீங்க எதை நினைப்பீங்க? அது இப்போ இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? கல்வியில் சமூக நீதி சூப்பரா கேட்டீங்க. இது வரைக்கும் எந்த ரிப்போர்ட்டரும் இப்படி ஒரு கேள்வி கேட்டதே கிடையாது. நீங்க அவரையே முதலமைச்சரே பார்த்து ஐயா கல்வியில் சமூக நீதினா என்னையா அப்படின்னு சொல்லி கேட்கணும். கலைஞர் சமச்சீர்னு வச்சார, சமம் சீர் அப்படின்னு 2 சொற்களுடைய கலவை சொல் தான் சமச்சீர். சமமான வாய்ப்பு சீராக எல்லோருக்கும் கிடைக்கணும்ன்ற கலைஞருடைய அந்த திட்டத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? தமிழ்நாடு அரசு பள்ளி நீங்க 35,000 பள்ளின்னு சொல்றீங்க, அதை விட கூடுதலா இருக்கணும். தமிழ்நாடு அரசு நியாயமாக தன் புள்ளி விவரத்தை கொடுக்கறது இல்லை. ஒரு வருஷத்துல எத்தனை ஸ்கூலை மூடுறாங்கன்னு சொல்றதே இல்லை. தொடக்கப்பள்ளி, நடுநிலை பள்ளி, உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளின்னு 4 வகையான பள்ளிகள் இருக்கு. இப்ப 4 வகையான பள்ளிகள் என்ன, எத்தனை இருக்கு? உள்ளாட்சி கிட்ட இருக்கிற பள்ளிகள் எத்தனை? பல்வேறு துறைகளிடம் இருக்கிற நலத்துறைகள் இருக்கிற பள்ளிகள் என்ன? அரசு உதவி பெறும் பள்ளிகள் எத்தனை? அரசு உதவி பெறும் பள்ளிகளையும் நீங்க அரசு பள்ளியா தான் நீங்க பார்க்கணும். அப்போ இந்த பள்ளிகள்ல எந்த பள்ளிக்குள் சென்றாலும், ஒரு அரசு பள்ளி என்று எந்த பள்ளிக்குள்ள எந்த குழந்தை போனாலும் ஒரு குழந்தைக்கு கற்றல் செயல்பாட்டுக்கு என்னென்ன வாய்ப்புகளும் வசதிகளும் இருக்கணுமோ அது இருந்தால் சமூக நீதியை எல்லா குழந்தைகளுக்கும் உத்தரவாதப்படுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா? முதலமைச்சர் தொகுதியில் இருக்கிற மாநகராட்சி பள்ளிக்கு கூப்பிட்டு போங்க. அவர் தொகுதியில் இருக்கிற எல்லா மாநகராட்சி பள்ளிகளையும் 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் உடற்பயிற்சி ஆசிரியர் இருக்காரான்னு கேளுங்க. அவரையே கேட்டு தெரிஞ்சுக்க சொல்லுங்க. ஐஏஎஸ் ஆபீசர் கொடுக்கிற புள்ளி விவரத்தை மாத்திரம் பார்த்தோம்னா ஒண்ணும் நடக்காது. நமக்கு ஓட்டு போட்டு ஐஏஎஸ் ஆபீசர் நமக்கு ஓட்டு வாங்கி கொடுக்கல. ஐஏஎஸ் ஆபீசர் தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணியும் கொடுக்கல. ஐஏஎஸ் ஆபீசர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டது என்பதை ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் படிக்க போறதும் இல்லை. அந்த ஐஏஎஸ் ஆபீசர் தன்னுடைய நிர்வாக திறன் என்னவோ அந்த நிர்வாக திறனுக்கு உட்பட்டு தான் அவர் எதையுமே செய்வார். எனவே மக்களோட ஊடாடி மக்களுடைய கஷ்டத்தை பார்த்து மக்களுடைய கஷ்டத்தை போக்குவதற்காக மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்து கஷ்டப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது யாரு? சட்டப்பேரவை உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள். அவங்க தான் அமைச்சர்கள் ஆகிறாங்க, அவங்க தான் முதலமைச்சர் ஆகிறாங்க. எனவே மக்களிடம் இவ்வளவு நெருக்கமான தொடர்பு இருக்கிற, மக்களை பற்றிய இந்த அளவுக்கு தெரிந்தவர்கள் ஏன் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் அவங்களுடைய வார்டில் இருக்கிற ஸ்கூல்ஸ்ல இது இருக்கான்னு நான் கேட்கிறேன். அப்போ எல்லா பள்ளிக்கூடத்திலும் சமமான வாய்ப்பு இல்லாம தமிழ்நாடு அரசே சிற பள்ளிகளை மாடல் ஸ்கூல்னு சொல்லி அந்த மாடல் ஸ்கூல்ஸ்ல எல்லா வாய்ப்பும் எல்லா வசதியும் இருக்கும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? மாடல் ஸ்கூல்ல படிக்கிற பையன்லாம் சிறந்த மாணவன், மாடல் ஸ்கூல்ல வேலை செய்யற டீச்சர்லாம் சிறந்த டீச்சர்னா என்ன அர்த்தம்னு கேட்கிறேன். அப்படின்னா மற்ற பள்ளியில் இருக்கிறவங்க யாரு? மற்ற பள்ளியில வேலை, இதுக்கு பேர் தான் சமூக நீதியா? பெரியாரினுடைய சுயமரியாதை என்பது சோசியலிச பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டது. பெரியாருடைய சுயமரியாதை தான் திராவிடத்தினுடைய அடிப்படை கோட்பாடு. எனவே திராவிட அடிப்படை கோட்பாட்டின் கீழ் நீங்கள் இயங்குவது உண்மை என்று சொன்னால் பெரியாரின் சுயமரியாதை முன்வைத்து சமத்துவ கோட்பாட்டுக்கு வரணும். அந்த சமத்துவ கோட்பாடு சோசியலிச பொருளாதாரத்தை, சமதர்ம பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டது என்பதை உணர்ந்தால் நிச்சயமாக உங்களால் சமூக நீதியை உயர்த்தி பிடிக்க முடியும். நாம இப்ப பேசுற எந்த சிக்கலும் 2021க்கு அப்புறம் உருவான சிக்கல் அல்ல. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட சிக்கல். அப்ப 40 ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட சிக்கலை நீங்க இப்போ தீர்க்கணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் உங்களுக்கு இடையூறா யாரு நிக்கிறாங்கன்னு கேட்டா தேசிய கல்விக் கொள்கை 2020 நிக்குது. அப்ப தேசிய கல்விக் கொள்கை 2020 நோக்கமே அரசு பள்ளிகளை அழிப்பதுதான். கடைசியில எங்க நிப்பாங்க 2030 கேட்டா 2020 தொடங்கி 2030 எங்க நிப்பாங்கன்னா பிஎம்ஸ்டி ஸ்கூல் மட்டும்தான் ஸ்கூலா இருக்கும். இப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா மாடல் ஸ்கூல் மட்டும்தான் ஸ்கூலா இருக்கும், மத்த ஸ்கூல்ல மூடிடுவாங்க. ஏன் மத்த ஸ்கூல்லாம் மூடிடுவாங்க? அவங்கள கேட்டா மாணவர்கள் வரலன்னுவாங்க.
மாணவர்கள் ஏன் வரல? நீ போதுமான ஆசிரியர்கள் போடல. அப்ப இது திட்டமிட்டு நடக்கிறது தானே. அப்ப தேசிய கல்விக் கொள்கையில அரசு பள்ளிகளுடைய எண்ணிக்கை குறைப்பது என்பதுதான் நித்தி ஆயோக்கினுடைய சூழ்ச்சி. அரசு உதவி பெறும் பள்ளியை தேவையில்லை என்பதுதான் தேசிய கல்விக் கொள்கை. எனவே அரசு உதவி பெறும் பள்ளியை இல்லாமல் செய்வது, அரசு பள்ளிகளுடைய எண்ணிக்கையை குறைப்பது, இதுதான் நித்தி ஆயோக் சொல்லிக் கொடுத்திருக்கு. அதன் அடிப்படையில தான் உங்களுக்கு தேசிய கல்விக் கொள்கை 2020 செயல்படுதுன்னு சொன்னா, இந்த சவால் 2021 எனக்கு இருக்குன்றத மாநில அரசு உணர வேண்டாமா? எனவே அதிலிருந்து தான் நம்ம சமூக நீதியை பார்க்கணும். அப்படிப்பட்ட சமூக நீதியை மெய்யாலுமே ஒவ்வொருவரும் அனுபவிப்பதற்கு இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய அந்த சமத்துவத்தை ஏற்படுத்தணும் நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியை அருகமை பள்ளியாக அறிவிக்கணும். ஒவ்வொரு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஒரு பள்ளியில் என்னென்ன வாய்ப்புகள் வசதி இருக்கணுமோ அதை சமமாக எல்லோருக்கும் கொடுக்கணும். 10 குழந்தை இருக்கானா, 100 குழந்தை இருக்கானா, 1000 குழந்தை இருக்கானா பிரச்சனை இல்லை. 10 குழந்தை இருந்தா கூட தொடக்க பள்ளி குழந்தை இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கும். 10 குழந்தைக்கு நான் போய் டீச்சர் 10 குழந்தை நீ டீச்சர் ஒரு டீச்சர் கொடுக்கறதுக்கு நான் வரி கட்டுறேன். வேற எதுக்கு வரி கட்டுறேன்? 10 குழந்தைனா 10 குழந்தைக்கு ஒரு டீச்சர் கொடு. எனவே நீங்க அரசு பள்ளியை வலுப்படுத்தி விட்டால் தானாக அந்த பகுதியில் இருக்கிற அத்தனை பேரும் அரசு பள்ளியில தான் படிப்பாங்க. நீங்க வலுப்படுத்தாங்க. பலவீனமான பள்ளிகளை மூடுவதில் தான் கவனம் செலுத்துறீங்களே தவிர பலவீனமான பள்ளிகளை பலப்படுத்துவதற்கு நீங்க எந்த வேலையை நீங்க செய்யலையே. எனவே தமிழ்நாடு அரசுக்கு வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாடு அரசால் செய்ய முடியும். எனவே இந்த சூழலை புரிந்து கொண்டு இந்தியாவிற்கு ஒரு முன்னுதாரணமாக மாநிலமா மாறணும்னு சொன்னா, அரவிந்த் கெஜ்ரிவாலை காப்பி அடிச்சு இங்க மாடல் ஸ்கூல்ல நீங்க கிரியேட் பண்ணக்கூடாது. அது டெல்லி மாடல். நீங்க சொல்றது பெரியாருடைய சுயமரியாதை மாடல் என்று சொன்னால், கலைஞருடைய சமச்சீர் கொள்கை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதற்கு டெல்லி மாடல் ஸ்கூல் பொருந்தாது. எனவே இந்த மாடல் ஸ்கூல்ன்ற கான்செப்ட், மாதிரி பள்ளின்ற கான்செப்டுக்குள்ள போகாம எல்லா பள்ளிகளையும் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கூலா மாத்துங்கன்ற. ஒவ்வொரு பள்ளியிலும் புது புது முயற்சிகள் வரட்டும். அதற்கு வாய்ப்பும் வசதியும் சமமா ஏற்படுத்தி கொடுப்பதுதான் தமிழ்நாடு பின்லாண்டோட போட்டி போட முடியும். தமிழ்நாடு போய் குஜராத்தோட போட்டி போட்டா எப்படிங்க? தமிழ்நாடு போய் உத்தரப்பிரதேசத்தோட போட்டி போட்டா எப்படி? தமிழ்நாடு யாரோட போட்டி போடணும்? பின்லாண்டோட தானே போட்டி போடணும், ஸ்வீடனோட தானே போட்டி போடணும். அப்படிப்பட்ட வாய்ப்பு நமக்கு இருக்குல்ல. அப்ப அந்த வாய்ப்பை தமிழ்நாடு அரசு உணர்ந்து நம்மை நம்புகிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் எதை பேசணும், இப்படியான விமர்சனத்தை நம்ம மேல கடுமையா வைக்கிறாங்கன்னா நம்மை நம்புவதனால் நம்ம நம்புறாங்கன்றதை தமிழ்நாடு முதலமைச்சர் புரிஞ்சுக்கணும், தமிழ்நாடு அரசு புரிஞ்சுக்கணும். எனவே தமிழ்நாடு அரசு இந்தியாவிற்கே ஒரு முன்னுதாரணமாக தன்னுடைய பள்ளிகளை அருகமை பள்ளிகளாக அறிவிப்பதுதான் பள்ளி கல்வியில் இருக்கிற சிக்கல்களை தீர்ப்பதற்கு ஓரளவுக்காவது உதவும்.